அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே முக்கியமான கிரக பயிற்சி ராகு கேது பயிற்சி. எல்லாருமே இந்த பயிற்சியை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சியா இருக்குங்க. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் பாருங்க, ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு முக்கியமான கிரகமா இருக்கும். நம்முடைய ஜாதகத்துல தோஷத்தை எடுத்து காட்டக்கூடிய கிரகமே ராகு பகவான் தான், ராகு கேது தான். எல்லா கிரகமும் பாருங்க முன்னோக்கி செல்லும், இந்த கிரகம் மட்டும் பின்னோக்கி நகர்ந்து செல்லும். அப்படிப்பட்ட அந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற மே மாசம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவான் வர்றார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறார் இந்த கேது பகவான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார், இதுக்கான ஒரு பதிவு தான். ஒண்ணு இல்லைங்க, ராகுங்கிறது நான் ஷார்ட்டா சொல்றேன். ராகு பகவான் ஒரு மனிதனுக்கு பெரிய லெவல்ல ஒரு பிரம்மாண்டப்படுத்தி காட்டக்கூடிய கிரகம் ராகு பகவான் தான். பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு டக்குன்னு கீழே இறக்குறது இந்த ராகு பகவான் தான். நல்லா பாத்துக்கோங்க. கேது பகவான் அப்படி இல்லை, ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுத்து அப்புறம் இன்பத்தை கொடுக்கக்கூடிய கேது பகவான் தான். அப்ப இந்த ராகு கேது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் நல்லா இருக்கணும், பலமா இருக்கணும். இப்ப ராகு கேதை பத்தி நம்ம பேசுறோம்னா உங்களுடைய விதி ஜாதகத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு மட்டும் பாருங்க. ஏன்னா ஒரு மனிதன் ஜாதகத்துல கால சர்ப்ப தோஷம், கலத்தர தோஷம், இது எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் இந்த ராகு கேது தான். அப்ப இந்த ராகு கேது ஒவ்வொரு மனித ஜாதகத்தையும் நல்லா பலமா இருக்கணும். சனி பகவானும் ராகு கேது பகவானும் இது வந்தாவே எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்க. எல்லாருமே ஜாதகம் நோட்டு அதை எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க. அந்த பயிற்சி வருது. இப்ப கவனமா பாருங்க. நம்முடைய அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேச ராசி என்பர்களே, பொதுவாக மேச ராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேச ராசி. எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா மேச ராசி என்பட்ட அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேச ராசிக்காரங்க, தெரியுங்களா? எது வந்தாலும் சரி தன்னம்பிக்கை விடாம ஒரு விஷயத்த முடிவு பண்ணி அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற சிந்தனை மேசத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், ஒரு தன்மையான குணம் எல்லாமே பாருங்க மேஷத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குன்னு சொல்லுவாங்க, அதாங்க மேஷம். தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே பாருங்க அதிகமா இந்த ராசிக்கிட்ட ரொம்ப அதிகமா சொல்லலாம். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி எல்லாருமே அதிகமா இந்த ராகு கேதை கண்டு பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ராகு போல் கொடுக்க மாட்டார், கேது போல் கெடுக்க மாட்டார். கேது பகவான் ஒரு மனிதனை கெடுத்துட்டு தான் கொடுக்குன்னு சொல்லுவாங்க, ராகு பகவான் ஒருத்தருக்கு கொடுத்து தான் கெடுக்குன்னு சொல்லுவாங்க. இது பழமொழி. இந்த கிரகம் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முக்கியமான கிரகம். இதை வச்சே ஜாதகத்துல பலன் சொல்லுவாங்க. இவர் எங்கே போய் இருக்காரோ அந்த இடத்த அவர் சொந்த வீடா எடுத்துக்கூடிய ஒரே கிரகம் எதுனா அந்த ராகு கேது தான். நல்லா பாருங்க, எல்லா கிரகமும் நேரா தான் சுத்தம், ஆனா இந்த கிரகம் பின்னாடி சுத்தம், ரிவல்ஸ்ல சுத்தம், ஸ்ட்ரைட்டா சுத்தம் வராது. ரிவல்ஸ்ல சுத்தி வரக்கூடிய கிரகம், பின்னோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரே கிரகம் எதுனா இந்த ராகு கேது தான். மற்ற கிரகம் எல்லாமே முன்னோக்கி தான் போகும், இவர் பின்னோக்கி நகர்ந்து வருவார். இருள் கிரகம், இந்த கிரகத்தை யாரும் பார்க்க முடியாது, ராகு கிரகம் மட்டும் பார்க்கவே முடியாது. ஏன்னா நிழல் கிரகம் பாங்க இது பேர். இவர் தான் கலத்தர தோஷத்துக்கு அதிபதி. திருமண வாழ்க்கை இவர் எந்த இடத்த போய் நிக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு இக்க வச்சு விடுவார். நம்முடைய கர்மத்தை எடுத்து காட்டுறதே ராகு கேதை வச்சு சொல்லி போடலாம், தெரியுங்களா? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கிரக பயிற்சி கண்டிப்பா மேசராசிகரை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கைக்கு இது முக்கியமான ஒரு பயிற்சியா இருக்கும். ஏன்னா ராகு கேது அவ்வளோ ஒரு விஷயத்த உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துருவாரு 1.5 வருஷம். இப்ப எப்ப பயிற்சி ஆகிறாரு? மே மாசம் 18ஆம் தேதி தான் பயிற்சி ஆகிறாரு. அதுவும் பாருங்க புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருந்து 3ஆம் பாதத்துக்கு ரிவல்ஸ்ல பயிற்சி ஆகிறார். யாரு? ராகு பகவான். கேது பகவான் அப்படியே எடுத்துங்க, உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 2ஆம் பாதத்துல இருந்து 1ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். யாரு? கேது. எங்க? சிம்மத்துல. அதாவது கன்னிராசி இருந்து சிம்மத்துக்கு போறாரு கேது. ராகு பகவான் மீனத்துல இருந்து அதாவது கும்பராசிக்கு வர்றாரு. அப்ப மேச ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு வர்றாரு? நல்லா பாருங்க, 11ஆம் இடத்துல லாபத்துல ராகு. இதுதான் இங்க பிளஸ். ஏன்னா ராகு கேது உங்களை அப்படியே
பயங்கரமான ஒரு ஆசையை காட்டி ஏமாற்றத்தை கொடுத்துச்சா கொடுக்கலையா கேட்டு பாருங்க மேச ராசிக்காரங்க. இப்ப 11 லாபத்துக்கு வர்றாரா, அடுத்து 5ஆம் இடத்துல கேது வர்றாரா. அதான் சொல்ல, இவர் இருக்கிற இடத்த அவர் சொந்த வீடாக எடுத்து வேலை செய்யக்கூடிய ஒரே கிரகம் இந்த ராகு கேது தாங்க. அப்ப இந்த ராகு பகவானும் கேது பகவானும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுப்பா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அத சொல்லணும்ல. என்ன பண்ணாரு, நண்பர்கள் கூட்டாளிட்ட பிரச்சனை பண்ணாரு, காசு பணத்துல ஏமாந்தீங்க, இதுதான் நடந்துச்சு. ராகு 12ஆம் இடத்துல இருந்து மருத்துவ செலவு நிறைய பேர் கண்டிப்பா கொடுத்தாரு. காலில் எத்தனை பேருக்கு பிரச்சனை வந்துச்சு கேட்டு பாருங்க. நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவு எத்தனை பேருக்கு இருந்துச்சு கேட்டு பாருங்க. வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு எத்தனை பேருக்கு இருந்துச்சு பாருங்க. வேலை பார்க்க ஆள்கிட்ட எத்தனை பேர் சண்டை போட்டாங்க பாருங்க. எத்தனை பேர் வேலையை விட்டு ஓடிட்டாங்க பாருங்க. பார்த்த வேலையை பறி போயிருச்சுன்னு சொன்னவங்க எத்தனை பேரும் கேளுங்க. இதெல்லாம் ராகு கேதுவுடைய தாக்கங்க. கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கேதுவுடைய தாக்கம் இதுதான் உங்களுக்கு கொடுத்தாரு. கண்டிப்பா இருந்திருக்கும். தாய்மாம உறவா இருக்கட்டும், இல்ல வேலையா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், பகையா இருக்கட்டும், எதிரியா இருக்கட்டும், உடம்பு ஆரோக்கியத்துல 2-3 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மேச ராசிக்காரங்க. அது இல்லாம செவ்வாய் வேற நீசம், அதை 2 மாசம் படுத்தி விட்டாரு. அதாவது நல்லா பாத்துக்குங்க, மெயினா இந்த மார்ச் ஏப்ரல் 2 மாசம் எடுத்துக்கோங்க. செவ்வாய் நீசம், அப்படியே ஒரு நிம்மதியான ஒரு சுகம் இல்லாம போச்சு. இது எல்லாமே பாருங்க, ஏன் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் பாருங்க படிப்புகளையும் சரியா இல்ல, தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை பார்க்க முடியல. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த விரைய சனி வந்துருச்சு, இது ரொம்ப பாதிக்கும்னா இந்த ராகு கூட சனி சேர்ந்ததுனாலதான் ரொம்ப பாதிப்பு. நல்லா பாத்துக்குங்க, 50 நாள் இருந்திருக்காரு அந்த ராகு கூட சனி சேர்ந்து. இப்ப மே மாசம் 18ஆம் தேதி தான் உங்க ராசியை விட்டு விலகுறாரு. அதாவது 12ஆம் இடத்துல ஒரு 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஆனா ராகு 11ஆம் இடத்துக்கு வர்றது உங்க ரொம்ப விசேஷங்க, சூப்பரான யோகம் இருக்கு பாத்துக்குங்க. ஏன்னா குருவும் பயிற்சியாகி அந்த ராகுவை பாக்குறாரு எங்க 9ஆம் பார்வையாக கும்பத்தை. இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம். யார் ஜாதகத்துல ராகு எது நல்லா இருக்கோ அவங்க எல்லாமே பெரிய கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்பு வரும். ராகுக்கு எது நல்லா இருக்கணும், ஏன்னா 11ல ராகு இருந்தா அது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்குங்க. ஜாதகத்துல இருக்கணும், விதிலையும் இருக்கணும், இப்ப அந்த கிரகம் நல்லா இருக்கணும், அதோடைய திசா புத்தி வரணும். அவ்வளவுதான். கண்டிப்பா டாப்பான ஒரு பலனை பாக்குறது மேஷமா தான் இருக்கும் பாருங்க. நீங்க தயவு செய்து எதுலையுமே தைரியத்தை விடாதீங்க மேச ராசிக்காரங்க. நீங்க ஏன் தைரியத்தை விடுறீங்க, அதான் ஏன்னா 2 மாசமா கூட நல்ல ஒரு சிந்தனை, தைரிய சிந்தனை உங்கள்கிட்ட இல்ல, கோல மாதிரி இருக்கீங்க. எப்போதுமே மேச ராசிக்கார வீர மாதிரி இருக்கணும். அதனாலதான் செவ்வாய் அதிபதியா கொடுத்துருக்காங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வாங்க. வேற சனி வந்துருச்சு, விரைய சனி வந்து சொல்லி பயந்து ஒடுங்க வேண்டாம். இனிமே நல்ல நேரம் உங்களுக்கு இருக்குது. 5ஆம் இடத்துல கேது பயங்கரமான ஞானத்தை கொடுப்பாருங்க. 5ல கேது இருந்தா ஞான அறிவு அதிகரிக்கணும் அர்த்தம். நல்ல இடத்துல ராகு கேது இருக்குது. மெயினா ஜாதகத்துல என்ன பார்ப்பாங்க, நல்ல இடத்துல ராகு கேது இருக்குதா, அப்படிதான் எல்லாரும் பார்ப்பாங்க. அப்ப அதனால அவர் எல்லாமே நல்ல பலனை கொடுக்க பாருங்க. எத்தனை பேருக்கு பாருங்க முதல் பலனை என்ன சொல்லணும் தெரியுமா, வேலை உத்தியோகத்துல எத்தனை பேருக்கு பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகுங்க, ஒரு உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த பதவிக்கு போவீங்க. இதாங்க முதல் பலன் ராகு கேதுடைய பேச்சில. கடன் பிரச்சனை இருக்காதுங்க, பகை பிரச்சனை இருக்காங்க, எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தாலும் உங்க பக்கம் வழக்குகள் இருக்காதுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தைரியம் வருங்க. இதாங்க மே மாசம் 18ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வரக்கூடிய முதல் பலன். அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுங்க, தைரியமா எழுதுங்க, ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட். மாணவ மாணவிகள் அதிகமா மார்க் எடுக்கிறதே பாருங்க அதிகமா மேசராசியா இருப்பாங்க. நீங்க போலீஸுக்கு படிச்சாலும் சரி, மருத்துவத்துக்கு படிச்சாலும் சரி, இல்ல கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல படிச்சாலும் சரி, இல்ல கம்ப்யூட்டர் சம்பந்தம் படிச்சாலும் சரி, எந்த படிப்பு படிச்சாலும் சரி மார்க் அதிகமா வாங்குவீங்க. இந்த துறையெல்லாம் சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் யோகம் பட்டைய கலப்புவீங்க. சகோதர சகோதரி நல்லா இருக்கும். பொருளாதார வருமானம், நகையோ பணமோ சேமிப்பு கண்டிப்பா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க விரைய சனி வந்துருச்சு, என்னங்க இப்படி சொல்றீங்க. சனி யோகமா இருந்துட்டா மேசராசியை கெடுப்பாரா, கெடுக்கவே மாட்டார். வெளிநாடு வெளியூர்ல யோகத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அதான் சனி, விரைய சனிங்கிறது. எல்லாரும் விரைய சனி கண்டு தயவு செய்து பயப்படாதீங்க. உண்மைதான், ஏன் மேசராசிக்கு சனி பவன் பகை கிரகம், நல்லது கொடுக்காதுதான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ராகு 11ஆம் இடத்துல உங்களுக்கு பழக்க வழக்கம் பிரம்மாண்டமா படுத்தி விட்டு போயிடுவாரு. அப்ப வெளிப்பழக்கம் நல்லா இருக்கும்ல, அந்நியருடைய பழக்க வழக்கம் நல்லா இருக்கும்ல, அப்ப எல்லாமே டாப்பா இருக்கும். இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது எல்லாமே பண்ணிக்கங்க. அதான் சொல்லல, கோர்ட்டு கேஸ் யாரெல்லாம் அலையிறீங்களோ, பூர்வீக சொத்து பூர்வீகம் அந்த வழக்குனா சரியாகும். அரசாங்கம் மூலம் அலுவலகம், நான் சொந்த வீடு கட்டுவேனா கட்ட மாட்டேனா, அந்த ஒரு மன வருத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க மேசராசிக்காரங்க. கண்டிப்பா மே 18ஆம் தேதி கண்டிப்பா நீங்க கிரக பிரசம் கண்டிப்பா பேஸ் மட்டும் போடுவீங்க. வீடு இடம் பூமி இது எல்லாமே ஜாதகத்துல தசாபதி வீடு கட்டக்கூடிய யோகம் வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்கா கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பாத்துக்கோங்க. நான் கெட்ட பலனுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சொல்ல வரவே இல்லை. மேஷத்துக்கு நல்ல பலனை சொல்ல மட்டும்தான் வந்திருக்கேன். கெட்ட பலனுக்கு இங்க வேலையே கிடையாது. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மேசராசி. இனிமே இருக்கு, அது உங்களுடைய பிரச்சனை குறையும்.
கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, தைரியத்தை விடாதீங்க. மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்கதான் செய்யும், இனிமே இருக்காது. ஏன்னா இதெல்லாம் 2-3 மாசம் இருந்துச்சு. காதல் திருமணமா, இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், டாப்பா இருவீங்க. வெளிநாட்டுல படிக்கலாம், அங்கேயே வேலை கிடைக்கும். தந்தை தாயுடைய ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். இனிமே பயப்பட வேண்டாம், பெருசா பாதிப்பு வராது. 3ஆம் இடத்துல குரு 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. கண்டிப்பா அப்பா அம்மா ரெண்டுமே சூப்பரா இருக்கும். சகோதர சகோதரமும் நல்ல ஒரு அனுனியம் இருக்கும். தொழில் மட்டும் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து, சனிபவன் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது மட்டும் பார்த்துக்குங்க. சனிபவன் நல்லா இருந்தாதான் நீங்க தொழிலுக்குள்ளே போகணும். கொஞ்சம் கவனிச்சு பண்ணிக்கணும். மற்ற எல்லா கிரகமும் லாபத்தை கொடுக்கும், பாத்துங்க. வெளிநாடு வெளியூர்ல லாட்ரி யோகம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா எடுங்க, சூப்பர் யோகம் இருக்கு. 11ல ராகு இருந்தா கண்டிப்பா, ராகு தாங்க நான் சொன்ன ஆசையை காட்டி காசு பணத்தை கொடுக்க முடியும். அதுதான் நடக்க போகுது. இப்ப வெளிநாடு உள்ளவங்க கண்டிப்பாக நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. லாட்ரி யோகத்தை கண்டிப்பா அடிக்கக்கூடிய அமைப்பு அதிகமா வரும். தந்தை சொத்துக்கள், தாயுடைய சொத்துக்கள் கிடைக்கலாம். தாத்தா பாட்டி சொத்துக்கள்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப உங்க கையில வரும். 11ல ராகு இருக்கலாம். ஏன்னா 11 ராகுனாவே தாத்தா தான். கேதுனா பாட்டியும், அம்மாவுடைய அம்மா. ராகுனா அப்பாவுடைய அம்மா, அப்பாவுடைய அப்பா. அப்பாவுடைய சொத்துக்களோ அம்மாவுடைய சொத்துக்களோ ஏதாச்சும் ஒரு சொத்து உங்களுக்கு கிடைக்கும். இது கண்டிப்பா மேச ராசிக்கு நம்ம எழுதியே கொடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, பாத்துக்கோங்க. அப்ப எல்லாமே பர்ஃபெக்டா, கிரகம் பர்ஃபெக்டா உங்களுக்கு வேலை செய்யுது. கரெக்டா மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. கமிஷன் ஏஜென்சி, மருத்துவ ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே டாப்பா இருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் நல்லா இருக்கும். மெயினா விளையாட்டுத்துறை நல்லா சூப்பரா இருக்கும். மெயினா கெமிக்கல் ஃபீல்ட்லாம் சூப்பரா இருக்கும். போட்டோ லைன், ஸ்டுடியோ லைனா சூப்பரா இருக்கும். 11 ராகு இருக்குனால. இப்ப நட்சத்திர பலன்களை போக, முதல் நட்சத்திரம் அஸ்வின் பிறந்தவங்க இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க. ஏன்னா எதிரி, பகை, கடன் பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் எல்லாமே ஒரு தடையில ரொம்ப சந்திச்சிட்டீங்க 1.5 வருஷமா. இனிமே நல்ல ஒரு யோகத்துல கேது போன 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்ப ஏதோ ஒரு மனசுக்குள்ள நல்ல சிந்தனையை கொண்டாடுறாரு, நல்ல ஒரு அறிவாற்றலை கொண்டாரு, கண்டிப்பா ஒரு லாபத்தை கொடுத்தாரு, குடும்பத்துல ஒரு சுபகாரியத்தை கொண்டாரு, உங்களுக்கு சுப செலவு கொண்டாரு. எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய வெற்றிகள் வரப்போகுது. உங்களுக்கு பயங்கரமான மைண்ட் திங்க் பண்ணிக்க. இனிமே நல்லா யோசிச்சு ஒரு விஷயத்துல இறங்க. இனிமே உங்க பக்கம் ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போவீங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை, அரசு முன் அலுவலகம், அரசாங்கம் சார்ந்த விஷயத்துல நிறைய வெற்றிகள் எல்லாமே தேடி வரும். கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. அடுத்து பரணிஸ்ல பிறந்தவங்க ராகு கேது பயிற்சி சூப்பரா இருக்குது. இடமா, வீடா, வண்டியா, வாகனமா, சுப செலவு கண்டிப்பா பண்ணுவீங்க. ஆடம்பர செலவு இந்த வாட்டி அதிகமா இருக்கும் பாருங்க. அதாவது இந்த பரநிலையை பிறந்தவங்களுக்கு இடம் வாங்குறதோ, கணவனை ஒற்றுமையோ, திருமண வாழ்க்கையோ, நண்பர்களோ, கூட்டாளி மூலமோ நிறைய நல்ல விஷயத்த கண்டிப்பா சாதிச்சுக்கலாம். கலைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். எல்லா காரியம் உங்களுக்கு பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் இந்த பரணியத்துல பிறந்தவங்க. அடுத்து கார்த்திகேயத்துல பிறந்தவங்க இதுலயுமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், நீதியான குணமும், நேர்மையான குணமும் அழகா இருக்கும். நீங்க கவலையப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க தைரியத்தை விடக்கூடாது கார்த்திகேயத்துல பிறந்தவங்களுக்கு. இப்ப வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, குடும்பத்துல சுபகாரியமா, சுப செலவா, கண்டிப்பா குழந்தை பாக்கியமா, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் விலகும். வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். தொழில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பதெல்லாம் வெற்றி பதவி வரும். IAS, IPS படிக்கிறவங்க நல்லா இருக்கும். மெயினா அரசியல், அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு மாற்றம் இருக்கு இந்த காலகட்டத்தில். பாத்துக்கோங்க, நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய ராகு கேது பயிற்சி மேச ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.